முழுமையாக வரவேற்கிறேன். தமிழ்நாட்டு முதல்வருடைய நிலையை முழுமையாக ஆதரிக்கிறேன். ஜனத்தொகை அடிப்படையிலே மறுசீரமைப்பு நடந்தால் தமிழ்நாட்டுக்கு பிரதிநிதித்துவம் குறையும். 543ஆக அதை லிமிட் செய்து அதற்குள்ளே மீண்டும் மறுசீரமைப்பு நடத்தினார்கள் என்றால் தமிழ்நாட்டுக்கு பிரதிநிதித்துவம் குறையும். 888ஆக உயர்த்தினார்கள் என்றால் தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் சீட்டு கூடும். ஆனால் நமக்கு கூடுறதை விட வடநாட்டில் அதிக அளவில் கூடும். இப்போ உத்தரப்பிரதேசத்தில் 80 சீட்டு இருக்குது. தமிழ்நாட்டையும் பாண்டிச்சேரியும் சேர்த்தா 40 சீட்டு இருக்குது. அவங்க 2ல் 1 பங்கு நம்ம இருக்கோம். ஆனால் சீட்டை கூட்டி அதே ரேஷியோவை மெயின்டைன் பண்ணுறேன்னு சொன்னாங்கன்னா 3ல் 1 பங்கு ஆகிடுவோம். 3ல் 1 பங்கு ஆகிடுவோம். அதனால் மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்திய தென்னகத்தை வஞ்சிக்கின்ற மாதிரி இந்த ஜனத்தொகை அடிப்படையில் மறுசீரமைப்பு நடந்தால் தமிழ்நாட்டுக்கு பிரதிநிதித்துவம் தென்னக மாநிலங்களுக்கு பிரதிநிதித்துவம் குறைந்துவிடும். இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் இன்று முதல்வர் அவர்கள் கூட்டிய கூட்டத்தில் 25 ஆண்டுகளுக்கு இதே நிலை தொடர வேண்டும், இந்தியாவுடைய மக்கள் தொகை ஸ்டெபிலைஸ் ஆகிற வரைக்கும் இப்படியே தொடர வேண்டும் என்ற யோசனை என்னை பொறுத்த வரைக்கும் பொருத்தமான யோசனை. இன்னொன்று தெளிவாக தெரிஞ்சுங்க, 543 பேர் இருக்கிற பார்லிமெண்ட்லேயே எங்களுக்கு பேசுறதுக்கு நேரம் கிடைக்கிறது இல்லை. இதை விட இன்னும் 888, அதாவது இன்னொரு 340 பேரை கூப்பிட்டாங்கனாக்க பேசவும் முடியாது, விவாதமும் பண்ண முடியாது. அது சும்மா கூடி கலையிற பெரிய கூட்டம் மாதிரி ஆகிடும். அதனால் இதுக்கு விட பெரிய பாராளுமன்றம் இருப்பதால் இன்னும் ஜனநாயகம் சிறப்பாக இருக்கிறது, இன்னும் விவாதம் பண்ணலாம் என்ற நினைப்பது தவறு. ஏன்னா அதில் நேரம் பத்தாது. இந்த கூடுற நேரத்தில் இன்னும் 340 பேர் இருந்தாங்கன்னா பேசுறதுக்கு நேரம் இருக்காது. முல்லை பெரியாறு, மேகதாது இந்த மாதிரி பிரச்சனைகளை குறித்து பேசாம அதுக்கெல்லாம் கூப்பிடாம இதுக்கு கூப்பிடுறாங்க. இதுக்கு முல்லை பெரியாருக்கும் மேகதாதுக்கும் பஞ்சாப் முதலமைச்சரை கூப்பிட முடியாது. தெலுங்கானா முதலமைச்சரையும், ஆந்திராவில் இருக்க அரசியல் கட்சி தலைவர்களையும், ஒரிசாவில் இருக்க அரசியல் கட்சி தலைவரையும் கூப்பிடுவாங்க. எதுக்கு எந்தெந்த ஃபோரம்னு தெரியாதவங்க தான் அப்படி சொல்லுவாங்க. டீலிமிட்டேஷன் என்றது இந்தியாவையே பாதிக்கப் போகிறது. இந்தியாவில் குறிப்பாக ஹிந்தி பேசாத மாநிலங்களை பெரிய அளவில் பாதிக்கப் போகிறது. இந்தியாவுடைய பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி, அதாவது பொலிட்டிக்கல் ஈக்குவேஷனே மாற்ற போகிற விஷயத்துக்கு இவங்க எல்லாம் கூப்பிடும். மேகதாவை பற்றி பேசணும்னா அதுக்கு கர்நாடகாவோட பேசணும், இல்லை காவிரி ரிவர் மேனேஜ்மெண்ட் போர்டோட பேசணும். முல்லை பெரியாரை பேசணும், கேரளாவோட பேசணும். அது நமக்கு பிடிக்காட்டி உச்சநீதிமன்றத்துக்கு போகணும். அதுக்கு பஞ்சாப் முதலமைச்சரை கூப்பிடணும்னு அவசியம் கிடையாது. தேசிய கல்விக் கொள்கைக்காக நாளைக்கு பாஜக சார்பாக திருச்சியில் ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் ரெடி பண்ணுறாங்க. அது மாநாட்டுக்கு இணையாக செய்வதாக, தேர்தலுக்கு முதல் படியாக செய்யறதாக சொல்றாங்க. அவங்க ஓரங்கட்டப்படுகிறார்கள். தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியோட எந்த ஒரு அரசியல் கட்சியும் கூட்டணி வைத்துக் கொள்ளாது. பாரதிய ஜனதா கட்சியோடைய ஹிந்தி இந்துத்துவ கொள்கையை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். ரெண்டாவது, நான் தெளிவாக சொல்றேன், இந்த 3வது மொழியை கட்டாய பாடமாக்குவதை எந்த காலத்திலும் தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ள தேவையில்லை. 2 மொழியை முழுதாக படித்த பின்னர் 3வது மொழிக்கு பற்றி யோசிக்கலாம். வட மாநிலங்களில் நான் தெளிவாக சொல்றேன், எந்த ஒரு ஹிந்தி பேசும் மாநிலத்தையாவது